நம்ம முதல்வர் விஜய் அவர்கிட்ட இடி ரெய்ட் அதிகாரிகள் அவங்க பென்ட்ரைவோட தந்த மிக மிக முக்கியமான ஆதாரம். ஸோ யாருக்கு எதிராக இந்த ஆதாரத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவருக்கு எதிரான ஒரு பென்ட்ரைவ் ஆதாரத்தை இப்போ இடி ரெய்ட் அதிகாரிகள் முதலமைச்சர் விஜய் அவர்கள்கிட்டயே கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் நம்ம எல்லாருமே இத்தனை நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த கரூர் வழக்கில் செந்தில் பாலாஜி அவரை பழிக்கு பழி வாங்கிறதுக்கும் அவருக்கு தண்டனை பெற்று தரத்துக்கும் முதல்வர் விஜய் அவருக்கு ஒரு செம்மையான அற்புதமான வாய்ப்பு. தற்போது அந்த பென்ட்ரைவ் அதே போல் இடி ரெய்ட் அதிகாரிகள் அவங்க கொடுத்த அந்த முக்கியமான லெட்டர் மூலிமா உருவாகியிருக்கு. ஸோ இதில் செந்தில் பாலாஜி அவர் மட்டும்தான் சிக்க போகிறாரா அப்படின்னு கேட்டால் அங்கே தான் கிடையாது. செந்தில் பாலாஜி அவரோட சேர்த்து ஒன்று உதயநிதி இல்லைனா முதலமைச்சராக இருந்த முன்னாள் முதல்வர் ஸ்டாலின், இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் சிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அந்த அளவுக்கு ஆட்சிக்கு வந்து இன்னும் 2 வாரம் கூட ஆகலை. ஒட்டுமொத்த நம்ம தமிழக முன்னாள் ஊழல் அரசியல்வாதிகள், தப்பு செய்த அரசியல்வாதிகள் மக்களை காப்பாற்றுங்கடனா கொலையாடா பண்ணுறீங்க அப்படின்னு விஜய் அவர்கள் ஜனநாயகன் படத்தில் சொன்ன மாதிரி அந்த சம்பவத்தை செய்தவங்க அவங்கள பழி வாங்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பும் முதல்வர் விஜய் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அப்படி வீரட் அதிகாரிகள் என்ன அந்த பென்ட்ரைவில் கொடுத்துருக்காங்க, விஜய் அவர்கள் என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க போகிறாரு அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். அதாவது இடி ரெய்ட் அதிகாரிகள் முதலமைச்சர் விஜய் அவருக்கு கீழே இருக்கிற அந்த காவல்துறை தமிழ்நாட்டு சென்னை முக்கியமான காவல்துறை அதிகாரி கிட்ட ஒரு லெட்டர், அதுக்கப்புறமா ஒரு பென்ட்ரைவையும் கொடுத்துருக்காங்க. முதல்வர் விஜய் அவருக்கு கீழே இருக்கிற அந்த முக்கியமான போலீஸ் அதிகாரி கிட்ட ஸோ கொடுத்துட்டு டெல்லி இடி ரெய்ட் அதிகாரிகள் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜி இதுக்கு முன்னாடி அவர் அதிமுக கட்சியில் இருந்தப்ப 2016 இருந்து ஒரு சில காலகட்டங்கள் அவர் இருந்தப்ப போக்குவரத்தில் ஒரு சில பேர்கிட்ட காசு வாங்கிட்டு ஊழல் பண்ணியிருக்காரு. ஸோ அதற்கான கம்ப்ளீட் ஆதாரம் எல்லாமே இந்த பென்ட்ரைவ் அதுக்கப்புறமா அந்த லெட்டர் இது எல்லாத்துலேயுமே இருக்குது. அதனால் நீங்கள் செந்தில் பாலாஜி அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணிங்கன்னா நாங்கள் அடுத்த கட்டமாக எங்களுடைய விசாரணையை துவங்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஆதாரம் கொடுத்துருக்காங்க. முக்கியமான பென்ட்ரைவையும் கொடுத்துருக்காங்க முதலமைச்சர் அவருக்கு கீழே கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் கிட்ட. ஸோ இந்த மாதிரியான லெட்டர் அதுக்கப்புறமா பென்ட்ரைவ் இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவருடைய ஆட்சி காலத்திலையுமே இடி ரெய்ட் அதிகாரிகள் அவங்க அனுப்பியிருக்காங்க. ஆனாலுமே நம்ம வழக்கு பதிவு செஞ்சோம் அப்படின்னா செந்தில் பாலாஜி அவரை விசாரணைக்கு பண்ணுறதுக்காக இடி ரெய்ட் அதிகாரிகள் அவங்க உள்ளே வந்துடுவாங்க. அவங்க வந்தான்னா செந்தில் பாலாஜி மாற்றது மட்டும் இல்லாமல் நம்மளும் சேர்ந்து மாட்டிடுவோம் அப்படின்னு கடந்த பல வருஷமாக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வழக்கும் போடாமல் கம்முன்னு ஸ்டாலின் அவர்கள் இருந்திருக்காரு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுடுச்சு. இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வராக இருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி இடி ரெய்ட் அதிகாரிகள் கொடுத்த அதே பென்ட்ரைவ் ஆதாரம் அதுக்கப்புறமா ஒரு சில முக்கியமான ஃபைல்ஸ்கள் எல்லாமே இப்போ நேரடியாக முதல்வர் விஜய் அவருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கிற காவல்துறை அவங்க கிட்ட கொடுத்து செந்தில் பாலாஜி அவருக்கு எதிராக வழக்கு பதிவு பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தான் பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாரு. ஸோ எதுக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களில் பல பேருக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். முதல்வர் விஜய் அவர்கள் கரூரில் அவர் ஒரு பிரச்சாரம் பண்ண போன அவரை அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அசம்பாதித்தை ஏற்படுத்தி அநியாயமாக 41 பேர் மறைவுக்கு மிக முக்கியமான ஒரு காரணகர்த்தாக இருந்தவர் செந்தில் பாலாஜி அவர் தான். ஸோ இதை தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் யாருமே மறுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி அவர் சிக்கியிருக்காரு கரூர் வழக்கில். அதனால தான் டெல்லிக்கு சிபிஐ அதிகாரிகள் அவங்களுமே செந்தில் பாலாஜி அவரை கூப்பிட்டு விசாரிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இடி ரெய்ட் அதிகாரிகள் இதுக்கு முன்னாடி ஊழல் வழக்கில் செந்தில் பாலாஜி அவர் சிக்கின அந்த வழக்கை ஃபஸ்ட்டு இடி ரெய்ட் அதிகாரிகள் கையில் எடுத்திருக்காங்க. இப்போ ஒன்றும் பண்ண தேவையில்ல, முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு எஃப்ஐஆர் ஒன்று இடி ரெய்ட் அதிகாரிகள் அவங்க கொடுத்த ஆதாரத்தை வச்சு தமிழ்நாட்டு அந்த காவல் நிலையத்தில் ஒரு எஃப்ஐஆர் ஒன்று பதிவு பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக இடி ரெய்ட் அதிகாரிகள் வந்து செந்தில் பாலாஜி அவரை தூக்கிடுவாங்க, கைது பண்ணிக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பழிவாங்கல் சம்பவத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர் காத்துக்கிட்டு இருந்தார். ஏன்னா கரூர் வழக்கில் செந்தில் பாலாஜி அவர் செஞ்ச அந்த செயலுக்கு நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு ஆளை பழி வாங்கணும் அப்படின்னு நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் ரொம்பவே பார்த்தீங்கன்னா அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அதற்கான ஒரு சரியான சந்தர்ப்பம், சரியான ஒரு வாய்ப்பு இப்போ முதல்வர் விஜய் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் இந்த வாய்ப்பை தவற விட்டுடக்கூடாது அப்படின்னு இப்போ அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் அப்படின்னு இன்னைக்கு காவல்துறையினர்கள் அவங்க கூட சேர்ந்து முதல்வர் விஜய் அவர்கள் ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இடி ரெய்ட் அதிகாரிகள் ஒரு முக்கியமான பென்ட்ரைவ் ஆதாரம் அதுக்கப்புறமா ஒரு ஃபைல் ஆதாரம் ரெண்டையுமே செந்தில் பாலாஜி அவருக்கு எதிராக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் வச்சு தமிழக அரசு அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு எஃப்ஐஆர் ஒன்று பதிவு பண்ணால் மட்டும் போதும், நேரடியாக டெல்லியில் இருந்து இடி ரெய்ட் அதிகாரிகள் உள்ளே வந்து செந்தில் பாலாஜியை தூக்கிடுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம தமிழக அரசு ஒன்றும் பண்ண வேணாம்,
டேரக்டா டெல்லிக்கு தூக்கிட்டு போய் அவங்க விசாரணை பண்ணி அதுக்கப்புறமா சிறையில் போடுறது எல்லாத்தையுமே அவங்க பார்த்துக்குவாங்க. இதில் இன்னொரு சிக்கலான விஷயம் செந்தில் பாலாஜி அவருக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாட்களாக ஈடி ரெய்டு அதிகாரிகள் அவங்க வழக்கு தொடர சொல்லி தமிழக அரசு, இதுக்கு முன்னாடி இருந்த தமிழக அரசு அவங்க கிட்ட எவ்வளவோ வேண்டுகோள் விடுத்தும் திமுக, முக்கியமாக ஸ்டாலின் அவங்க யாருமே வழக்கு பதிவு செய்யப்படவே இல்லை. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னொரு வழக்காக இடி ரெய்டு அதிகாரிகள் அவங்க கிட்ட நிலுவையில் இருக்குது. நாங்கள் இத்தனை வாட்டி உங்களுக்கு நாங்கள் கடிதம் அனுப்பியிருக்கோம், ஆதாரத்தோட உங்ககிட்ட நாங்கள் ஒரு வழக்கு பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் தமிழக அரசு ஏன் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு வழக்கை பதிவு பண்ணலை அப்படின்னு அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வழக்காக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்து அந்த வழக்கும் விசாரணை நிலுவையில் இருக்குது. ஸோ செந்தில் பாலாஜி அவரை காப்பாற்ற போயிட்டு இப்போ ஸ்டாலின் அவருக்கு கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் காவல்துறை இருந்துச்சு. இப்போ அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அந்த சிக்கல்லையும் செந்தில் பாலாஜி அவரை காப்பாற்ற முயற்சி பண்ணி ஸ்டாலின் அவருமே கூட இந்த விஷயத்துக்குள்ள இப்போ சிக்கியிருக்காரு. ஸோ அப்படி செந்தில் பாலாஜி அவரை காப்பாற்ற நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவரை காப்பாற்ற முயற்சி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் அதில் செந்தில் பாலாஜி அவருடைய ஊழலில் பங்கு இருக்கா அப்படின்னு தான் சிபிஐ அதிகாரிகள், இடி ரெய்டு அதிகாரிகள் கேள்வி கேட்பாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் செந்தில் பாலாஜி அவரோட சேர்த்து ஸ்டாலின் இல்லைனா உதயநிதி 2 பேரில் யாராவது ஒருத்தர் சிக்க போகிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஆரம்ப புள்ளியாக முதல்வர் விஜய் அவர்கிட்ட அந்த ஆதாரத்தை இடி ரெய்டு அதிகாரிகள் ஒரு பென் டிரைவ் அதுக்கப்புறமா ஒரு ஃபைல் ஆதாரத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கு இல்லைனா நாளன்னைக்கு செந்தில் பாலாஜி அவருக்கு எதிராக தமிழ்நாடு காவல் நிலையத்தில் ஒரு புகார் ஒன்று கண்டிப்பாக பதிவு செய்யப்பட இருக்கு. ஸோ செந்தில் பாலாஜி அவரை பழி வாங்குறதுக்கு முதல்வர் விஜய் அவருக்கு இதை விட ஒரு அருமையான சந்தர்ப்பம் நிச்சயமாக இனிமேல் கிடைக்காது. கண்டிப்பாக கரூர் வழக்கிலையுமே செந்தில் பாலாஜி அவர் பதில் சொல்லி தான் ஆகணும். ஆனாலுமே அதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அவரை இதுக்கு முன்னாடி அவர் செஞ்ச தப்புக்கு பதில் சொன்னோம்ல, அந்த வழக்கில் செந்தில் பாலாஜி அவரை சிக்க வைக்க போறாரு நம்ம முதல்வர் விஜய் அவர்கள். ஸோ இதில் மாட்டினா கண்டிப்பாக செந்தில் பாலாஜி பல நாளுக்கு அவர் வெளியே வர முடியாமல் செயலில் இருக்க வேண்டியதான். செந்தில் பாலாஜி அவருக்கு கிடைக்க போகிற இந்த சரியான தண்டனையை பற்றி முதல்வர் விஜய் அவர்கள் எடுக்க போகிற நடவடிக்கையை பற்றியும் உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.